உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வெளி வாசிப்பு திட்டத்தின் 59ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 அதிகாரங்கள் எண்ணிக்கையில் வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும். ஆண்டவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எங்கே எப்படி கூடாரத்தை திருவுரை எடுத்து சுற்றி கூடாரம் அமைக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் லேவியர் குலத்தை கணக்கெடுத்தார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய காணிக்கைகள்லாம் செலுத்துறதெல்லாம் பார்த்தோம். இப்போது இன்றைக்கி 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த லேவியர்களை திருநிலைப்படுத்த போகிறார். அனாயிட் பண்ண போகிறார், அபிஷேகம் பண்ண போகிறார். ஏற்கனவே நம்ம இதை வாசிச்சிருப்போம். விடுதலை பயணம் 29ஆம் அதிகாரத்துலையும் லேவியர் 8ஆம் அதிகாரத்துலையும் ஆரோனுடைய புதல்வர்களையும் ஆண்டவர் திருநிலைப்படுத்தினார். பாருங்க, அதே நியமங்களை இங்கே மொத்த லேவியர் குலத்தையும் திருநிலைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்வார். அதான் நம்ம இன்றைக்கி 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீனாய் மலையை விட்டு அடுத்த 10ஆம் அதிகாரத்தில் அனுப்ப போகிறாரு. ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் திரும்பவும் பாஸ்கா கடத்தலின் உணவு அந்த திருவிழாவை அவங்க கொண்டாடணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பாருங்கள், அவங்க எகிப்து நாட்டிலேருந்து அந்த முதல் பாஸ்கா கடத்தல் உணவை என்றைக்கு உண்ணார்களோ அன்றைக்கி நைட்டு எகிப்தியர்களுடைய தலைச்சம் பிள்ளைகளை ஆண்டவர் கொன்றாரோ அந்த அன்னைக்கு அவங்க சாப்பிட்டதான் முதல் பாஸ்கா கடத்தலினுடைய உணவு. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க சீனாய் மலையில் எல்லா பிரச்சனையெல்லாம் நடந்து பொற்கன்றுகுடியெல்லாம் வணங்கி ஆண்டவர் அவருடைய கட்டளைகள்லாம் கொடுத்து நிறைய எல்லாம் நடத்துக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2வது வருஷத்தினுடைய துவக்கம் முதல் மாதம் 14ஆம் நாள் ஞாபகம் இருக்கா? 10 நாள் முடித்து 11ஆவது நாள் அவர் அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அவங்க 4 நாள் வச்சுருந்து 14ஆம் நாள் அந்த ஆட்டுக்குட்டியை கொல்லணும். ஸோ இந்த பாஸ்கா கடத்தலினுடைய இந்த 2வது விழாவை ஆண்டவர் சீனாய் மலையில் கொண்டாட சொல்லிவிட்டு அப்புறம் அனுப்புகிறார். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். இணை சட்டத்தில் நம்ம தொடர்ந்து 2ஆம் வாசகமாக 8ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் முதல் 3 அதிகாரங்களில் மோசே வழியாக ஒரு ஃப்ளாஷ்பேக், பின்னாடி என்னென்னா நடந்துச்சு அப்படின்றத ஒரு நினைவுபடுத்தினார். அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் கட்டளைகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு உபாகமம் இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளை மோசேஸ் கொடுத்தார். அதுக்கு அடுத்து 6ஆம் அதிகாரம் அந்த தலை சிறந்த கட்டளை 1, ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் பலத்தோடும் சிந்தையோடும் அன்பு செய்யணுன்றதை அந்த 6ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 7ஆம் அதிகாரத்தில் அது கீழ்ப்படுகிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் நேற்று நம்ம வாசித்தோம். ஸோ இதுதான் இணைச்சட்டத்தில் வாசிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்கே நடந்துகிட்ருக்கு? கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பார்டரில் அந்த இடத்துல அந்த மோவாபு நாட்டில் இதெல்லாம் நடக்குது. உள்ளே என்ட்ராக போகிறதுக்கு முன்னாடி மோசையை நிறுத்தி ஒரு அதிகாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, வழிகாட்டு முறைகள் கொடுக்குறாரு. இன்றைக்கி அவர் என்ன சொல்ல போகிறாரு? நீங்கள் நல்லா போய் பாலும் தேனும் வழிகிற அந்த ஒரு நாட்டுக்குள்ளே போக போகிறீங்க. நல்லா உண்டு குடித்து வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடாதீங்க. நீங்கள் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் உழைப்பினால் உங்கள் ஆற்றனால் வந்துச்சுன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அழகாக மக்களை எச்சரிக்கிறார். எவ்வளோ அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த அறிவுரைகள் கொடுத்து அனுப்புகிறாரு பாருங்கள் கடவுள் மோசே வழியாக. சரி, 3வது வாசகமாக நம்ம தொடர்ந்து திருப்பாடல் 93ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். ஸோ அந்த 91லேருந்து 100 வரைக்கும் ஆக்சுவலாக யார் எழுதினாங்கன்னு சரியாக தெரியாது நமக்கு திட்டவட்டமாக. ஆனால் இறையில் வல்லுநர்கள் இது மோசே அல்லது தாவீது எழுதியிருக்கலாம். ஏன்னா 2 பேருடைய சாயலும் இதில் இருக்குது. அது உலகத்தை படைச்சதை பற்றி பேசும்போது மோசேவின் சாயல் வரும். ஆண்டவர் அன்பு செய்கிறத பற்றி பேசும்போது தாவீது உடைய சாயல் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஆண்டவரை உலகத்தை படைத்த ஒரு அரசராக ஆண்டவர் ஒரு இனத்தை ஒரு நாடை தேர்ந்தெடுத்து அவங்க முன்னாடி இவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சு வெளியே கூட்டிகிட்டு வந்ததை நம்ம மோசே வழியாக நினைவு கொண்டுட்டு இருக்கும்போது இந்த திருப்பாடல் ஒரு ஏற்ற திருப்பாடலாக அமைகிறது. சரி, இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா 2 கொஷின் தான். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, லேவியர்களுடைய வயது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 30 வயது அப்படின்னு சொல்லி. இங்கேயும் அதே தான் சொல்கிறார் ஆண்டவர். 30 வயதில் தான் அவர்களை திருநிலைப்படுத்த சொல்கிறாரா? கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது கேள்வி, ஆண்டவர் ஏற்கனவே சாத்தானை தோக்கடிக்கிறதுக்கு 3 இறை வார்த்தைகளை இணைச்சட்டத்திலிருந்து ஆண்டவர் மேற்கோள் காட்டுவார், சாத்தானுக்கு குறிப்பிட்டு காட்டுவார். நம்ம ஏற்கனவே அதாவது 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நம்ம வாசித்தோம் இணைச்சட்டத்தில். இன்றைக்கி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். அது எந்த வசனம்னு சொல்லி யோசித்து கொண்டே கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம்.
சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோக்களை நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 8. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஆரோனிடம் சொல், நீ விளக்குகளை ஏற்றும்போது 7 அகல்களும் விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தர வேண்டும். ஆரோன் அப்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தரும்படி அதன் அகல்களை ஏற்றினார். விளக்கு தண்டின் வேலைப்பாடு அது பொன் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பாதம் முதல் மலர்கள் வரை அடிப்பு வேலையால் செய்யப்பட்டது. ஆண்டவர் மோசேக்கு காட்டிய வடிவமைப்பின்படியே அவர் விளக்கு தண்டை செய்தார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை தூய்மைப்படுத்து. அவர்களை தூய்மைப்படுத்த நீ செய்ய வேண்டியது: பாவம் போக்கும் பலியின் நீரை அவர்கள் மேல் தெளிப்பாய். அவர்கள் உடல் முழுவதையும் சிரைத்து தங்கள் துணிகளை துவைத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும். அதன்பின் அவர்கள் இளங்காளை ஒன்றையும் எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவான அதன் உணவு படையலையும் எடுத்துக்கொள்ளட்டும். நீயோ பாவம் போக்கும் பலிக்கென வேறோர் இளங்காளையை எடுத்துக்கொள். இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டு. சந்திப்பு கூடாரத்தின் முன் லேவியரை அழைத்து வந்து நிறுத்து. நீ லேவியரை ஆண்டவர் திருமுன் நிறுத்தும்போது இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைப்பார்கள். பின் ஆரோன் லேவியரை இஸ்ரவேல் மக்களிடமிருந்து வரும் ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணிப்பான். அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள். அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளின் தலைகள் மேல் வைப்பர். லேவியருக்கு கரை நீக்கம் செய்யும்படி நீ ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை ஆண்டவருக்கு எரிபலியாகவும் செலுத்துவாய். மேலும் நீ லேவியரை ஆரோன் அவன் புதல்வர் முன் நிற்கச் செய்து ஆரத்தி பலியாக அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய். இவ்வாறு இஸ்ரவேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும். லேவியர் எனக்கே உரியவர். நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பலியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள். இஸ்ரவேல் மக்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களில் கருப்பையை திறந்து பிறக்கும் தலைப்பேறு அனைத்திற்கும் ஈடாக அவர்களை நான் எனக்கென உரிமையாக்கிக் கொண்டேன். ஏனெனில் இஸ்ரவேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையவை. எகிப்து நாட்டில் நான் தலைப்பேர் அனைத்தையும் சாகடித்த நாளில் அவர்களை நான் எனக்கென அர்ப்பணித்துக் கொண்டேன். இஸ்ரவேல் மக்களில் தலைப்பேறு அனைத்துக்கும் ஈடாக லேவியரை நான் உரிமையாக்கிக் கொண்டேன். இஸ்ரவேல் மக்களுள் லேவியரை நான் ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் கொடையாக அளித்துவிட்டேன்.
இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வார்கள். இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்க பலியையும் செலுத்துவார்கள். இதனால் இஸ்ரேல் மக்கள் தூயகத்தை அடுத்து வரவேண்டியிருந்தாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் லேவியருக்கு இவ்வாறே செய்தனர். லேவியரை பற்றி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு செய்தனர். லேவியர் பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். தங்கள் துணிகளை துவைத்தனர். ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்தார். அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரை நீக்க பலியை செலுத்தினார். அதன்பின் ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் முன்பாக சந்திப்பு கூடாரத்தில் தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர் உள்ளே சென்றனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் லேவியருக்கு செய்தனர். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் லேவியர் பற்றி கூறியது: 25 வயதும் அதற்கு மேலுமானோர் சந்திப்பு கூடார வேலையின் பணிகளை செய்யச் செல்வர். 50 வயதுக்கும் மேலானோர் வேலையின் பணிகளிலிருந்து விலகிக் கொள்வர். அதன்பின் பணிகள் ஏதும் கிடையாது. ஆனால் சந்திப்பு கூடாரத்தில் தங்கள் சகோதரரின் பணிக்கு துணை நிற்பர். தாங்களாக ஏதும் செய்யலாகாது. லேவியர் பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாய். எண்ணிக்கை அதிகாரம் 9. எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி வந்த 2ஆம் ஆண்டு முதல் மாதம் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அவர் கூறியதாவது: இஸ்ரேல் மக்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் பாஸ்காவை கொண்டாடட்டும். இம்மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதில் குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை கொண்டாடுவீர்கள். அதன் எல்லா விதிமுறைகளின்படியும் எல்லா ஒழுங்குகளின்படியும் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும். அவ்வாறே பாஸ்காவை கொண்டாடும்படி மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறினார். அவர்கள் முதல் மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதில் சீனாய் பாலை நிலத்தில் பாஸ்காவை கொண்டாடினார்கள். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஒருவனின் பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டதை முன்னிட்டு சிலர் அந்நாளில் பாஸ்காவை கொண்டாட முடியவில்லை. அவர்கள் அந்நாளில் மோசேயிடமும் ஆரோனிடமும் வந்தனர். அந்த ஆள்கள் மோசேயிடம், ஒருவனின் பிணத்தை தொட்டதால் நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கான காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்த இஸ்ரேல் மக்களிடையே நாங்கள் மட்டும் ஏன் விலக்கப்பட வேண்டும் என்று கேட்டனர். அவர் அவர்களிடம், உங்களை பற்றி ஆண்டவரிடும் கட்டளை என்னவென்று நான் கேட்டறியும் வரை பொறுத்திருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், உங்களிலும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளிலும் எவனாவது ஒரு பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருந்தால் அல்லது நெடும் பயணத்தில் ஈடுபட்டிருந்தால் அவனும் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட வேண்டும். 2ஆம் மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதிலேயே அவர்கள் கொண்டாட வேண்டும். அவர்கள் புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அதை உண்பார்கள். அவர்கள் காலை வரை எதையும் மீதி வைக்கவோ அதன் எலும்பு எதையும் முறிக்கவோ கூடாது. எல்லா விதிமுறைகளின்படியும் அவர்கள் பாஸ்காவை கொண்டாடுவார்கள். ஆனால் ஒருவன் தீட்டுப்படாதிருந்தும் பயணத்தில் ஈடுபடாதிருந்தும் பாஸ்காவை கொண்டாடாது ஒதுங்கியிருந்தால் அவன் தன் மக்களிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் அவன் ஆண்டவருக்குரிய காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்தவில்லை. அந்த ஆள் தன் பாவப்பழியை சுமப்பான். உங்களோடு தங்கியிருக்கும் வேற்றினத்தவன் ஒருவன் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட விரும்பினால் பாஸ்காவின் விதிமுறைகள் ஒழுங்குகளுக்கு ஏற்ப அவன் செய்ய வேண்டும். வேற்று நாட்டவனுக்கும்
சொந்த நாட்டவனுக்கும் இருக்க வேண்டியது ஒரே விதிமுறையே. திரு உறைவிடம் எழுப்பப்பட்ட நாளில் மேகம் திரு உறைவிடத்தை, அதாவது உடன்படிக்கை திரு உறைவிடத்தை மூடியது. அது திரு உறைவிடத்தின் மேல் மாலை முதல் காலை வரை நெருப்புமயமாயிருந்தது. இது தொடர்ந்து நிகழ்ந்தது. மேகம் மூடியது, இரவில் நெருப்புமயமாயிருந்தது. கூடாரத்தின் மேலே இருந்து மேகம் எழும்பிச் சென்றபோது இஸ்ரேல் மக்கள் புறப்படுவர். மேகம் தங்கியிருந்த இடத்தில் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்குவர். ஆண்டவர் கட்டளைப்படியே இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டனர். ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கினர். மேகம் திரு உறைவிடத்தின் மேல் தங்கியிருந்த நாளெல்லாம் அவர்களும் பாளையத்தில் தங்கியிருந்தனர். மேகம் திரு உறைவிடத்தின் மேல் பல நாள்கள் தொடர்ந்திருந்த போது கூட இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர். அவர்கள் புறப்படவில்லை. சில வேளைகளில் மேகம் திரு உறைவிடத்தின் மேல் சில நாள்களே இருந்தது. ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்தனர். பின் ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் புறப்பட்டனர். சில நேரங்களில் மேகம் மாலை முதல் காலை வரை தங்கியிருந்தது. காலையில் மேகம் எழும்பிச் சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர். பகலிலோ இரவிலோ மேகம் எழும்பிச் சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர். 2 நாள்கள் மட்டுமோ, 1 மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட நாள்களோ மேகம் திரு உறைவிடத்தின் மேல் தொடர்ந்து தங்கியிருந்தால் இஸ்ரேல் மக்களும் பாளையத்திலேயே தங்கியிருந்தனர். அவர்கள் புறப்படவில்லை. ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கி ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர். இணைச்சட்டம் அதிகாரம் 8. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து பெருகி ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டில் புகுந்து அதை உங்கள் உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடியுங்கள். அதுவே அவர் தம் வழிகளில் நடந்து அவருக்கு அஞ்சி வாழ்வதாகும். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று
வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்கள் கண்கள் காண அவர் அழியச் செய்த மற்ற மக்களினங்கள் போல இறுதியில் நீங்களும் அழிந்து போவீர்கள். திருப்பாடல் 93. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார். அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இரைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உடல் கூட எரிந்தாலும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லணும். உங்களுடைய கட்டளைகளை மறக்கக்கூடாது. எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய நெருக்கடியான நேரத்தில் எங்களோடு இருந்தீங்க. உங்கள் வல்லமையான கரத்தினால எங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. எங்கள் சார்பில் நீங்கள் நின்னீங்க. எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிங்க அப்பா. இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அமைதியில் இருக்கிறப்ப உங்களாக மகிழணும் ஆண்டவரே. உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும். உங்களை விட்டுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் இல்லாத உங்களிடமிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய எந்த இன்பமும், எந்த அதிகாரமும், எந்த பணமும், எந்த ஒரு பதவியும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்களிடம் கூட்டிகிட்டு போகிறதுக்கான அந்த விஷயங்கள் மட்டும் எங்கள் கூட இருக்கட்டும் அப்பா. அம்மா, உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு தாங்கம்மா. ஆண்டவர் இயேசுவை என்னாலும் நேசித்து அவருடைய கட்டளைகளை சாப்பாடை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் விட அவருடைய கட்டளைகளை நேசிக்கக்கூடிய உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு பரிமாற்றம் பண்ணுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்தவர்கள், இன்றைய தினத்திற்கான அந்த 2 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, லேவியர்களுக்கு என்ன வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலை செய்கிறதுக்கு அவங்களோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எண்ணிக்கை 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆண்டவர் 25 வயசு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 30 வயசுன்னு சொல்லி.
ஸோ ஃபிசிக்கலான வேலைகளை செய்கிறது, அந்த திருவுறைவிடத்தை தூக்கிட்டு போகிறது, அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர்களுக்கான வயது, லேவியர்களுக்கான வயது 30. ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க வந்து அந்த திருவுறைவிடத்தை அந்த ரொம்ப சுமையான இதெல்லாம் தூக்கிட்டு போகிற வேலை இல்லை, குருக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை. ஸோ இங்கே வந்து 25 வயது ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். பின்னாடி தாவீது 1 குறிப்பேடு 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். தாவீது வந்து இன்னும் குறைச்சி 20 வயதுலேருந்தே லேவியர்கள் வந்து ஊழியத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து குறைப்பார். ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னாக்கா, ஒரு சில இறையியல் வல்லுநர்களும் யூதர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேவியர்கள் வந்து 25 வயசில் ஊழியத்துக்கு ஒரு இப்போ டீக்கன் மாதிரி ஒரு அருள் சகோதரர்கள் எப்படி வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அதுமாதிரி அது ஒரு பயிற்சி காலமாக இருந்துச்சு. 25 வயதில் 5 வருஷம் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் 30 வயதில் தான் அவங்க ஊழியத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க திருவுறைவிடத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் இருக்கலாம், அல்லது இது வேறு விதமான ஊழியம், குருக்களுக்கு உதவி செய்ய ஊழியமாகவும் இருக்கலாம். ஸோ 2 விதமான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருத்தூதர்களின் பணிகள் 6ஆம் அதிகாரத்தில் திருத்தூதர்களுக்கு அவங்க வந்து ஜெபத்திலும் இறைவார்த்தை அறிவிக்கிறதுலேயும் அவங்க வந்து அவங்க வந்து ஈடுபட்டிருந்தாங்க. மற்றவர்களை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மற்ற விஷயங்கள், இந்த பணத்தை பார்த்துக்கிறது, சாப்பாடு பரிமாறுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மற்றவங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய புதிய ஏற்பாட்டிலையும் கூட இந்த 2 விதமான ஊழியங்கள் இருக்குது. ஒன்று குருத்துவம், அவங்க வந்து இறைவார்த்தை அறிவிக்கிறது இதெல்லாம். இன்னொன்று டீக்கன்ஸ் போல், அவங்க வந்து திருப்பலியை நிறைவேற்ற முடியாது, ஆரோனுடைய புதல்வர்களைப் போல், பட் மற்ற லேவியர்களைப் போல் அவங்க வந்து மற்ற பணிகளை செய்யலாம். நீங்கள் நம்ம கத்தோலிக்க திருவையில் இந்த 2 மடங்கான கட்டமைப்பு நம்மளுடைய கத்தோலிக்க திருவையினுடைய ஊழியத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது கேள்வி, ஆண்டவர் சாத்தானை அவனை வந்து விரட்டுவதற்கு பயன்படுத்தின 3வது வசனம் இன்றைக்கி நம்ம வாசித்தோம். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்னது? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இன்றைய தினத்திற்கான விளக்கம் ரொம்ப சின்ன விளக்கம்தான். பாருங்கள், ஆண்டவர் வந்து ஆரோனுக்கு கொடுத்த அதே 5 ஸ்டெப்பு. முதல்ல லேவியர்களை அவங்க உடம்பை வந்து தண்ணீரினால் கழுவணும். அடுத்து அவங்களோட உடலை சிரைத்து கொள்ள வேண்டும், 2வது ஸ்டெப். 3வது அவங்களுடைய துணிகளை வந்து சுத்தப்படுத்தணும். 4வது அவங்களுடைய கரங்களை அந்த ஆட்டின் மேலே வைத்து அவங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த காளை மேலேயோ அல்லது பலியாடு மேலேயோ வச்சு பரிமாற்றணும். 5வது ஸ்டெப்பு, அந்த காளையை பலியிட வேண்டும். இது எல்லாமே ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் நம்மை கழுவது இப்போ உடலையும் துணியையும் வெறும் ஆடின் மேலே இல்லை, நம்மளுடைய ஆண்டவர் காளையாகவும் ஆடாகவும் பலியாகி அவருடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டு, இங்கே தண்ணி, இங்கே வந்து நம்மளுடைய ரத்தம். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் தண்ணீர். அவங்களுடைய துணிகளை துவைத்தார்கள் தண்ணீரில். இன்றைக்கி நம்ம திருவெளிப்பாட்டில் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் அவர்களை துணிகளை துவைத்து வெண்ணாடை அணிந்தவர்களாக விண்ணகத்தில் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. யார்? பரிசுத்தர்கள். இதை நம்ம திருவெளிப்பாட்டில் வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு ஞானஸ்தானத்தின் போது தெளிக்கப்படுகிறது. அவருடைய விழாவிலிருந்து வந்த தண்ணீரும் ரத்தமும் ஞானஸ்தானத்தின் போதும், ஒவ்வொரு முறை நம்ம பாவசங்கத்தினத்துக்கு போகும்போதும் அவருடைய ரத்தம், அவருடைய விழாவிலிருந்து வந்த ரத்தமும் தண்ணீரும் நம்ம மேலே தெளிக்கப்படுகிறது. நம்ம கழுவப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பலம் பெறுவதற்கு அவரே பலியாகி காளைகளின் ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தை நம்ம உண்ணுவதில்லை, ஆண்டவருடைய உடலை நம்ம உண்ணுகிறோம். அதனால தான் பாருங்கள், பாஸ்காவினுடைய அந்த உணவில் என்னென்ன இருந்துச்சு பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை உண்ணுவாங்க, கூட எதோடு சேர்த்து உண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புளிப்பற்ற அப்பம், கசப்பான கீரை. பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய அந்த மறைப்பொருள், நற்கருணையின் மறைப்பொருள் இங்கே இருக்குது பாருங்கள். ஆண்டவருடைய மாமிசம் புளிப்பற்ற ஒரு அப்பத்தில் இணைஞ்சு நமக்கு நற்கருணையாக கொடுக்கப்படுகிறது. அதே போல் பாருங்கள், இன்றைக்கி இணைச்சட்டம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப பாஸ்கா கடத்தலின் உணவை உண்ண சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதை பலி செலுத்த சொல்கிறார். அது வந்து உங்களுக்கு கடவுள் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அந்த எகிப்தியர்களின் கடவுள்களை புறம் தள்ளிவிட்டு அவர்களை நிராகரிச்சுட்டு அதை டினோன்ஸ் பண்ண சொல்கிறார். அதுக்கு தான் அந்த பாஸ்கா கடத்தல் உணவு 1. 2வது,
அவங்களுக்கு வந்து அந்த தலைமகன் இறந்துருக்கணும், அதுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி இறக்குது. அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்க வேணும், அதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் ஒருத்தராக அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இறந்து போகிறது. அது 2வது காட்டுறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3வது எகிப்தியர்கள் மேலே ஆண்டவர் தண்டனை வர வைக்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து எகிப்தியர்களின் கடவுளை வந்து தூக்கிப்பட சொல்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு இரக்கத்தை காட்டி அவங்களுடைய தலைமகனுக்கு பதிலாக அவங்க ஆட்டுக்குட்டியை அவர் கொல்லுகிறார். 3வது எகிப்தியர்கள் மேலே அவருடைய தண்டனை தீர்ப்பை வர வைக்கிறார். இன்றைக்கி அதில் இந்த 3ல் முதல் விஷயத்தை ஆண்டவர் திரும்பவும் இஸ்ரேல் மக்களை பண்ண சொல்கிறார். இதுக்கு எகிப்தியர்களின் அந்த சிலை வழிபாடை நீங்கள் விட்டுட்டு வாங்க, அதுக்கு இந்த பாஸ்கா கடத்தல். 2வது அவர் உங்களை கூட்டிகிட்டு வந்தார், உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தார் பாருங்கள் போன வருஷம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை நினைவுபடுத்துறதுன்னு ஒரு அடையாளமாக திரும்ப பாஸ்கா கடத்தல் உணவை அவர் கொண்டாட சொல்கிறார். 3வது நீங்கள் அங்கே அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சார் பாருங்க, உங்களை இப்பயும் அற்புதம் செஞ்சு அந்த கானான் ஊருக்கு, அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக இந்த 2ஆம் பாஸ்கா கடத்தலை ஆண்டவர் கொண்டாட சொல்கிறார். எதுக்கு? எதிர்நோக்கு, நம்ம கானான் தேசத்துக்கு இதே மாதிரி ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். போன பாஸ்கா கடத்தல் முடித்தோன்னே நம்ம சீனாய்க்கு பாதுகாப்பாக வந்தோம், அதே போல் இந்த பாஸ்கா கடத்தல் விழாவை முடித்தோன்னே கானான் தேசத்துக்கு பாதுகாப்பாக போன்ற எதிர்நோக்கு. 2வது போன வருஷம் நடந்த அந்த மிக பெரிய ஆண்டவருடைய இரக்க செயலை நினைவுபடுத்தும் விதமாக. 3வது எகிப்தியர்களுடைய அந்த கடவுள்களை சிலை வழிபாட தூக்கி தூர போடுங்கன்னு சொல்லுவதற்காக. ஸோ இவ்வளோத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார் பாருங்கள். இந்த பாஸ்கா உணவை ஒன்று முடிக்கிறாங்க, திருவுருவத்தின் மேலே ஆண்டவருடைய மேகம் வந்து இறங்குது. இந்த மேகம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னாக்கா ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கும். 2வது ஆண்டவருடைய வல்லமையை குறிக்கும். 3வது இது தூய ஆவியானவரை குறிக்கும். பாருங்கள், மேகங்களில் ஆண்டவர் வராருன்னா அவருடைய பிரசனம் எங்கே நம்ம இதை பார்க்கலாம். எசேயா இறைவாக்கினர் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் அந்த மேகத்தில் இறங்கும்போது அவருடைய பிரசனம், அவர் தான் ரதங்களாக மேகத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு உருவகம் தான். ஸோ ரதங்களை என மேகங்களை அவர் கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லை, நம்ம பாருங்கள் அதே வார்த்தை மேகம் வந்து திருவருடத்தின் மேலே சூழ்ந்து கொண்டது, நின்றுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே வார்த்தை எபிஸ்கியாசோ, அதே வார்த்தை தான் தேவமாதாவுக்கு மேலே லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில். கடவுளுடைய தூய ஆவி உண்மையில் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிலையிடும். ஸோ இந்த மேகம் வந்து உன்னத கடவுளுடைய வல்லமை, பவரை குறிக்கக்கூடியது. ஸோ ஆண்டவருடைய பிரசனம் ஆண்டவருடைய வல்லமையை குறிக்கிறது. அதே போல் பாருங்கள் ஆண்டவருடைய மாட்சியையும் குறிக்கக்கூடியது. பாருங்கள், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் வார்த்தை மாமிசமானார், நம்மிடையே குடிக்கொண்டது என்னது? இந்த திருவுருவிடத்தை போல். அப்போ அவங்க தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள் புனித யோவான், நாங்கள் அவருடைய மாட்சியை கண்டோம், கடவுளுடைய ஒரே மகனாகிய ஆண்டவனுடைய மாட்சியை கண்டோம். ஸோ மேகம் உள்ளே இறங்கும்போது ஆண்டவருடைய பிரசனம், வல்லமை, அவருடைய மாட்சி, இது எல்லாமே தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஸோ ஆண்டவருடைய பிரசனம் எப்படி வருது? தூய ஆவியானவர் வழியாக தான் வருகிறது. ஸோ தூய ஆவியானவருடைய பிரசனம் தந்தை மரியவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது. அதே அந்த ஷெக்கினான்னு சொல்லுவாங்க இந்த மேகத்தை எபிரேய மொழியில். ஸோ இந்த ஷெக்கினாவினுடைய இந்த எபிஸ்கியாஸ் வந்து நிழலிட்டது ஆண்டவருடைய உருமாற்றம். தாபோர் மலையில் 3 சீர்கள் முன்னாடி உருமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க, அப்பவும் மேகம் வந்து சூழும். ஸோ ஆண்டவர் அவருடைய இறைத்தன்மை வெளிப்படுத்தும் போது உடனடியாக வர்றது மேகம்தான். அதனால் பாருங்கள், திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் விண்ணேற்றம் அடையும் போதும் மேகங்கள் வந்து அவரை எடுத்துக்கொண்டு மேலே சென்றது. எலியாவை தூக்கிட்டு போனது மேகம்தான். அடுத்தது பாருங்கள், திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புனித யோவான் பார்க்குறாரு, ஒரு வெள்ளை மேகம் இருக்கிறது, அதன் மேலே மானிட மகன் அமர்ந்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, ஆண்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அவரை கைது செஞ்சதுக்கப்புறம் மத்தேயு நற்செய்தியில் கேட்குறோம், தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கேட்குறாங்க, நீ உண்மையிலேயே கடவுளுடைய மகனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம், மேலும் மானிட மகன் மேகங்களின் மேலே தந்தை இறைவனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பதையும் மேகங்கள் சூழ விண்ணகத்திலிருந்து இறங்கி வருவதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மேகத்தில் இறங்கி வருது எப்பயுமே கடவுள் தான். ஸோ அதை தான் நம்ம மாதம் மேலே இறங்கி வராங்க. ஆண்டவருடைய உருமாற்றத்தப்பையும் அதை தான் பார்க்குறோம். ஆண்டவர் விண்ணேற்றம் அடையும் போது அதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை விண்ணகத்தில் பார்க்கும்போதும் திருவெளிப்பாடுலேயும் யோவான் அதை தான் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் திரும்பி 2ஆம் வருகையில் வரும்போதும்
மேகங்களில் தான் வருவார். இது நம்ம திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். இது ஏற்கனவே தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் முன்குறிக்கப்பட்டிருக்குது. மானிட மகன் மேகங்கள் சூழ இறங்கி வருவார். ஸோ ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணி இவங்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் எதை தெரியுமா மேற்கோள் காட்டுறாரு? தானியேல் 7ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டுறாராம். வான் மேகங்கள் சூழ மானிட மகன் இறங்கி வருவார், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு. ஸோ இவரை வந்து மானிட மகன் ஏன் யூஸ் பண்ணுறாருனா அதுதான் மெசியாவுக்கான ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஒரு வார்த்தை. ஸோ இது வந்து மேகங்களை குறித்த ஒரு முக்கியமான விஷயம். இதில் முக்கியமான ஒரு அழகான ஒரு இது பாருங்கள், மேகம் நின்றுச்சுன்னா இவங்க நிற்பாங்க, மேகம் நவுந்துச்சுன்னா இவங்க அதை பின்தொடர்ந்து போவாங்க. நமக்கு இப்போது இந்த மேகம் வந்து ஆவியானவரை குறிக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா மாதாவுடைய மங்கள வார்த்தை அப்போ மாதா மேலே இறங்கி வந்தது ஆவியானவர், தந்தையின் வல்லமை. ஸோ நம்ம மேலே இப்போ இந்த மேகத்தை போல் நம்மள ஒரு திரு உறவிடம், நமக்குள்ளே தூய ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கார். நம்ம 1 கொரிந்தியர் 6:19 கூறுகிறது, நம்ம தூய ஆவியானவருடைய ஒரு ஆலயம். அப்போது நம்மளுடைய மேகம் எது? தூய ஆவியானவர். அதான் ரோமேயர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது, கடவுளுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய மகன்கள். அப்போது நம்ம பாருங்கள், அவருடைய குரலை கேட்டு அவர் எந்த பக்கம் போக சொல்கிறாரோ போவோம். அந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் நிற்கிறாங்க, போக சொன்னால் போகிறாங்க. ஏன்? 40 வருஷத்துடைய பயிற்சி. அதான் பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள், ஒரு மகனை கண்டிப்பது போல் கண்டிக்கிறோம் அப்படின்னு நம்ம பின்னாடி வாசிப்போம், இணைச்சடத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த 40 வருஷத்தினுடைய அந்த ஒழுக்கம் இப்போ ஆண்டவர் சொல்கிறத கேட்குறாங்க. அமைதியும் ரைச்சியஸ்னஸ், நேர்மையும் கிடைச்சிருக்கு மக்களுக்கு. அவங்கள அந்த பியூரிஃபை பண்ணது கஷ்டம்தான். 40 வருஷம் பாலைவனத்தில் சுற்றி திரிஞ்சாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அதனுடைய பலன் பாருங்கள், அமைதி, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஆண்டவர் இரவில் வந்து மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் பகலில் மேகத்தூணாகுமா. ஏன்னா நைட்டு குளிரும் இல்லையா, நெருப்பு தூண் ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், சூடும் கொடுக்கும், வெளிச்சத்தையும் கொடுக்குமா. அதே நேரத்தில் பகலில் மேகத்தூண். ஏன்? சூரியனுடைய அந்த விருப்பத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு. ஆண்டவர் எப்படி பாருங்களேன், அதனால் சொல்கிறார், உங்களை கழுகுகளின் சிறகுகளில் தூக்கி கொண்டு வந்தேன், உங்களை நான் ஒரு அப்பா குழந்தையை தூக்கி சுமப்பது போல் உங்களை சுமந்தேன். எப்படி சுமந்துருக்காரு பாருங்களேன். நம்மளும் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தகுதியை மீறி தாழ்ச்சி இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு தாழ்ச்சியோட, அதாவது கடவுளை பார்வைக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோமோ அவ்வாறு நம்ம பார்க்கணும். அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே சரிதான். அதான் பாருங்கள், இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஏன் அந்த 40 வருஷம் அவர் திரி வச்சார்னு அவர் பதில் சொல்கிறார் ஆண்டவர். அவர் பாருங்கள், அதன் மூலம் அவர் உங்களை எளியவர் ஆக்கினார்னு. அது ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோன்னா ஹம்பிள்டு, அவர் உங்களை தாழ்த்தினார். நமக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்தாராம் இஸ்ரேல் மக்களுக்கு. அவர்கள் கட்டளைகளை கடைப்பிடிப்பாங்களா கடைப்பிடிக்க மாட்டாங்களா, அவங்களுடைய இதயத்தை அவர் சோதித்து பார்த்தாராம். ஆண்டவருக்கு ஃப்யூச்சர் தெரியும், ஆண்டவருக்கு நம்ம எதிர்காலம் தெரியும். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் ஒரு தடவை பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியுமா. அப்புறம் அவர் சோதித்து பார்க்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட விருப்ப சுதந்திரம் இருக்குது. ஆண்டவர் நமக்கு குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டம், நம்ம ஒரு கட்டளைகளை கடைப்பிடிக்கணும். ஆனால் நம்மளுடைய விருப்ப சுதந்திரத்தை ஃப்ரீவில்லை நம்ம தவறாக பயன்படுத்தலாம். நான் பண்ண மாட்டேன்னு ரெசிஸ்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வணங்கா கழுத்து உடையவர்களாக, விருத்த சேதனமற்ற இதயத்தை கொண்டவர்களாக நான் ஆவியானவரை எதிர்க்கலாம். ஆண்டவர் அதை நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு முன்னாடியே ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த 40 வருஷம். ஸோ இவங்களை அந்த அந்த அடிமைத்தனத்தினுடைய அந்த சிலை வெளிப்பாடு மனசு போகணும், அந்த தலைமுறை சாகணும். இவங்க வந்து அந்த பாலும் தேனும் பொழியிற இடத்துக்கு வரும்போது இவங்க பாவத்தில் விழாமல் இருக்கணும்னா, கடவுளை விட்டு திரும்பி இவங்க பழைய எகிப்தின் வாழ்க்கை முறைக்கு போகாமல் இருக்கணும்னா இந்த 40 வருஷம் இந்த ட்ரைனிங் ரொம்ப அவசியம். திரும்ப பாருங்கள், 3வது 4வது வசனத்தில் அவர் உங்களை எளியவராக்கினார். அப்படின்னா உங்களை தாழ்த்தினார், உங்களுக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்தார். எப்படி? உங்களுக்கு பசியை தந்தார். பாருங்களேன், கடவுள் அப்பா சாப்பாடு தான் போடணும்னு நினைக்கிறோம், இல்லை அவர் பசியை தந்தார். அந்த வறண்ட பாலைநிலத்தில் தான் அவர் நம்மளை வழி நடத்தினார். எதுக்கு? நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு. அவர் சொல்கிறார் பாருங்கள், 5ஆம் வசனத்தில், ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. ஸோ இது யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் நம்மளை வந்து திட்டுற மாதிரி இல்லை.
நம்மளை கண்டிக்கிற மாதிரி இல்லை அப்பா ஒரு மகனை கண்டிக்கிற மாதிரி. இப்போது நம்மளுடைய வறண்ட சூழல்களை நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரு சில இன்னும் தடைகளாக இருக்கிறது? ஏன் ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கார்? ஏன்னா நம்ம அவர் மீறுவோமா மீற மாட்டோமான்னு இது ஒரு டெஸ்டிங் பீரியடாக இருக்கலாம், சோதிக்கும் கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம நிரூபிக்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்னுடைய இன்பத்திலும் என்னுடைய துன்பத்திலும் நான் உங்களோட இருப்பேன், நான் உங்கள் கட்டளைகளை கடைப்பிடிப்பேன். பாருங்கள், நீங்கள் எனக்கு எது கொடுத்தாலும் கொடுக்கலாம், நான் 3 ஜெபமாலை தொடர்ந்து சொல்லுவேன். நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும், நோயிலும் நான் நல்ல உடல் சுகத்தில் இருக்கும்போதும் நான் தினமும் திருப்பலிக்கு வருவேன், நான் பைபிள் படிப்பேன். ஏன்னா எனக்கு என்னுடைய சூழல்கள் மாறுறதுனால நான் உங்களை தூக்கி போட மாட்டேன். எனது சூழ்நிலை சந்தோஷமாக இருந்தாலும், என்னோடய சூழ்நிலை எவ்வளோ துக்கமான பிரச்சனையான வருத்தமாக கொடூரமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும், எனக்கு நீங்கள் நிலையாய் என்னோடய அப்பாவாக இருக்கணும். இதை நம்ம ஆண்டவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, நம்ம இவன் எங்கே போட்டாலும் இவன் ஜெபத்தை விட மாட்டான், இவன் எங்கே போட்டாலும் இவன் திருப்பலிக்கு போகாமல் இருக்க மாட்டான், இவன் எங்கே போட்டாலும் இவன் பைபிள் படிக்கிறது நிறுத்த மாட்டான். கடவுளுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே வந்துருச்சுன்னா அவர் நம்மளை என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம அவரை விட்டு போக மாட்டோம். குறைஞ்சது இந்த மாதிரி பாவசங்கீர்த்தனம், திருப்பலி, ஜெபமாலை 3, பைபிள் வாசிக்கிறது, புனிதலை பற்றி வாசிக்கிறது, இப்படி நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஆண்டவர் விட்டு போக மாட்டோம்னு தெரியும். அப்போ ஆண்டவர் நமக்கு கார் கொடுத்தாலும் பங்களா கொடுத்தாலும் நம்மளை பிரச்சனையே இல்லை, நம்ம அவரை விட்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அடுத்த ஜெபமாலை வரும், அடுத்த பைபிள் வரும், நம்ம வழி தவறி போகவே மாட்டோம். சாத்தானும் உடலும் உலகமும் சொல்கிறத கேட்டு போகவே மாட்டோம். ஸோ ஆண்டவர் இந்த மக்களுக்கு அதை கற்றுத்தந்தார், அதுக்காக அந்த 40 வருஷம் எடுத்துச்சு. நம்ம இந்த பாடத்தை கற்றுக்கிட்டோன்னா நம்ம சீக்கிரமாகவே நம்மளுடைய பயிற்சி காலத்தை முடிச்சுக்கலாம். நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், திரும்பவும் 13 16 வரைக்கும். ஆனால் ஆண்டவர் சும்மா விடலை, அவர் நமக்கு தேவையான அப்பத்தை கொடுத்தாரு, பாறையிலேருந்து அந்த வறண்ட நிலத்துலேயும் தண்ணியை கொடுத்தாரு இஸ்ரேல் மக்களுக்கு. இப்போவும் அதை நமக்கு பண்ணிட்டு தான் இருக்கார். நம்ம சில சமயம் அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பார். கடைசியாக முடிக்கிறாப்பாங்க, இறுதியில் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கிறதுக்கு தான் இவ்வளவு ப்ராசஸும். அது நம்மளுடைய புத்திக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இவ்வளவும் நடந்தது நமக்கு நன்மையை கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர், வேறு வழி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு நோயில் ஒரு பையன் கிடக்குறான்னா, நம்ம பையனுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோன்னா போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆண்டவர் அதை நம்மளை பாலைவனத்தில் தான் கொண்டு போகணும். நம்மளை சில சமயம் ஊதாரி மகனை போல் போடணும் அப்படின்னா போட்டால் தான் நமக்கு கற்றுக்குவோம், அப்படின்னா வேறு வழி இல்லை. அவருக்கு வேண்டியது அவர் புல்லாக ஆகிற மாதிரி இருக்கணும். அதான் ட்ரூ ஹியூமிலிட்டி, உண்மையான தாழ்ச்சினா என்ன தெரியுமா? இதே இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை பாருங்கள். எங்கள் ஆற்றலாலும் எங்கள் கைகளின் வலிமையாலும் இந்த செல்வங்களையெல்லாம் எங்களுக்கு ஈட்டி தந்தது என்று, அதாவது நம்மளோட ஆற்றலும் நம்மளோட வலிமையும் தான் செல்வத்தை ஈட்டி தந்ததுன்னு சொல்லி உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்க. இதுதான் உண்மையான தாழ்ச்சி. இஸ்ரேல் மக்கள் தான் வந்தாங்க, அவங்க தான் போரிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க வலிமைக்கு மீறியது. நம்ம நிறைய நேரங்களில் அதை பார்க்க மாட்டோம். இல்லை என் வலிமைக்கு நான் அது பண்ணி தான் அது வந்துச்சுன்னு நம்ம நினைப்போம். இல்லை நம்ம பண்ணோம், ஆனால் நம்ம வலிமை மீறினதுன்னு நம்ம நேர்மையான உள்ளத்தோடு யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அது எதுவாக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி உள்ளத்தில் எண்ணாதபடி ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் மூதாதையர்கள் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை செஞ்சதை அவர் நினைவில் கூர்ந்து அவருடைய ஆற்றலால் உங்களுக்கு அளித்து, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தான் உங்களை மீட்டு கொண்டு வந்தார். ஸோ கடவுள் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்தாரு, நீங்கள் அந்த ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் சண்டை போட்டீங்க. அந்த எனர்ஜி, அந்த வல்லமை, அந்த ஆற்றல் அவருடைய கரத்தின் வலிமையும் அவர் கொடுத்த ஆற்றலில்தான் நீங்கள் வந்தீங்க. உங்களுடைய ஆற்றலாலையும் உங்களுடைய வலிமைன்னு சொல்லாதீங்க. இதுதான் தாழ்ச்சியினுடைய முதல் படி. நம்ம எல்லா விஷயத்துலையும் நான் பண்ணேன், அதுக்கு நான் பண்ணலைன்னு நம்ம சொல்லவும் கூடாது. அது உண்மையிலேயே பொய்யான ஒரு தாழ்ச்சி ஆகும். இல்லை நான் பண்ணேன், நான் தண்ணி ஊற்றினேன், ஆனால் இறுதியாக கடவுள் தான் அந்த திராட்சை ரசமாக மாற்றினேன். ஸோ என்னுடைய பங்களிப்பு இருக்குது, ஆனால் அது என்னுடைய இதோடு நின்றுருந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லை. நான் 5 அப்பத்தை கொடுத்தேன், ஆனால் ஆண்டவர் தான் அதை மல்டிப்ளை பண்ணார், அதை பழுகி பெருக செய்தார். ஸோ அல்டிமேட்டாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 11ஆம் வசனத்தில் இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். ஆண்டவருக்கு அது ஒன்று தான் வேணும். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணால் என்ஜாய் பண்ணலாம். அவர் கையை பிடிக்கிறத விட்டுட்டு அவரை மறந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ அன்பு செய்கிறார் நம்மளை. தொடர்ந்து நம்ம பயணிப்போம்.
இந்த உண்மையான தாழ்ச்சியில் அவருடைய மனசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டே வரும். நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். இன்னும் ஆண்டவரை ஆழமாக புரிஞ்சுப்போம். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முயற்சிப்போம். நம்ம மனசை மாற்றினா வாழ்க்கை மாறும். ஆமீன்.